ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு உமாஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் தாங்க பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக எந்த பவர்ஃபுல் பாஸ் எதுவும் இல்லை. மேபி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர்ஃபுல் பாஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மோடையே நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் அடுத்த கட்ட பாஸ் கிட்ட நம்ம போக முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எந்த பாஸ் அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பழைய பாஸை தான் எவனாச்சும் ஒருத்தவனை வந்து சமன் பண்ணி அவனை அடித்து டேம் பண்ண முடியும். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்க பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான். ஓகேங்களா? ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லான பாஸும் கூட. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இவனை அடிக்கலாம், பட் ஆனால் இவனை அடிக்கிறது உங்களுக்கே தெரியும். இவனை அடிக்கும் போது நம்ம எத்தனை டைனோ பறி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவனும் வேணாம், இது ஒரு டப்பி, இதுவும் தேவை கிடையாது. சரி, ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிஸ்ட்டில் இவனை சேர்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ இவனை நம்ம டைம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவனையாச்சும் ஒருத்தனை நம்ம வந்து அடிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை கூட அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இவனை அடிக்கிறது எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் கடைசியாக பார்த்துப்போம். ஸோ இவனை டைம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னொரு 7 பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் அடிக்காமல் இருக்கு. ஸோ அந்த 7 பாஸையும் அடிச்சிட்டுனா இந்த மோடு கம்ப்ளீட் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மோடில் எக்கச்சக்கமான டைனோஸ் இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஸ்பான் ஆகலை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பேட்டில் ட்ரையல் மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோஸ்லாம் நம்ம வர வச்சு காட்டலாங்க. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவனை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணவே இல்லையா? ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ பாஸ் எடுத்துக்கலாம். ஸ்பைனோ பாஸ் எடுக்கலாமா தெரியலையே, பார்க்கலாம். வேறு யார் நம்மகிட்ட பவர்ஃபுல்லாக இருக்கானே தெரில. 15 minutes later. ஓகே, ஸோ ஒரு சில டைனோஸ்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல எத்தனை லெவல், இதை எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு நல்ல இடத்துல போயிட்டு எந்தெந்த டைனோஸை வந்து வச்சு சண்டை போட முடியும்னு பார்க்கலாம். ஓகே, ஏன்டா இந்த இடத்துல இப்படி இருக்கு? ஏய், என்னடா இது கொச ஐயோ, எவ்வளோண்டு கைஸ். இல்லை, மோஸ்ட்டாக இன்கேம் டைனோஸ் தாறுமாறாக ஸ்பான் ஆகுது. அது என்ன கதைனே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நானும் போட்டு கொளுத்திட்டு இருக்கேன். இன்கேம் டைனோஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுறேன், பட் ஆனாலும் இன்கேம் டைனோஸ் ரொம்ப அதிகமாக ஸ்பான் ஆகுது. இது வர்றேன், இப்போ தானே கில் பண்ண மறுபடியுமா? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எது சண்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கலாம். இல்லை, இதில் டைனோஸோட பேர்லாம் கூட எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இதுலேருந்து ஆரம்பிப்போம். நீ வா, யார் அவன்? இல்லை, பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு வகையான பாஸு தான், ஆனால் இவன் லோ லெவல் பாஸு. நீ இவன் தேவை கிடையாது, இவனும் தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பிடிப்போம். அந்த 7 பாஸில் இவனுங்க 2 பேரும் இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ லெவலு. இதுக்கப்புறம் ஸ்பான் ஆகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ஸ்பான் ஆவான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், இது வேறடா. இப்போதான்டா எல்லாத்தையும் அடித்து நாக் அவுட் பண்ணேன். என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. ஓல்டு ரெக்ஸு எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி எல்லாத்தையும் உள்ளே விட்டுறணும். அதுக்கு தான். ஸோ ஏன்னா பேர் தெரியல எனக்கு. ஓகே, ஸ்பைனோ பாஸ் வேணும். ஓகே, இவன் இருக்கானுங்க. இதுவான் இருக்கான். சென்டீர் வந்துட்டான். யார் அவன்? ஓகே, எலமெண்ட்டா, லேடி கேரக்டரு. இது யார்? டூடக்ஸ். என்கிட்ட டூடக்ஸ்லாம் இன்னுமா இருக்கு? நான் அதெல்லாம் செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபோர்ஸ்ட் ரெஜிமெண்ட். இன்னும் எத்தனை பேர் தாண்டா எடுத்துட்டு வந்தேன் நான்? ஓகே, இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாங்க. ஓகே, டெத்து கன்ஃபார்மாக எனக்கு வேணும். நீ வேணாம் உள்ளே போ, நீயும் வேணாம் உள்ளே போ, வேணாம்.
நீ எனக்கு தேவைப்படுவ, நீ மட்டும் இரு. நீ வேணாம். தேவைப்படுவோம், நீ வேணாம், உள்ள போ. ஆக்சுவலி இது தரையில் பார்த்து துப்போம், அதுதானே இது. இதோட பவர் என்ன? இருங்க, நான் செக் பண்ணவே இல்லை. பறக்காது. ஓகே, நீ வேணாம், நீ உள்ள போ. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. அவன் ஒரே ஒரு லேசர் விட்டு உன்னை கொண்டுடுவான். ஓகே, டூடாக்ஸ் இருக்கட்டும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம கையில் செஞ்ச பாஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. நம்ம சம்மன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வரும். ஆக்சுவலி பெகசிஸ், நீ உள்ளே வந்துடு. வேணாம். இவனும் பாஸு தான், ஆனால் அவனை அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பானான்னு தெரியலையே. இவனுக்கும் சரியான சூப்பரான பவர்ஸ்லாம் இருக்குது கைஸ். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கானே. ஆனால் 2-3 அட்டாக் தான் பண்ணுவான். அதனால் நீயும் உள்ளே வந்துடு. வேணாம். ஸோ இங்கே இருக்க எதுவுமே வேணாம், உள்ளே வந்துடு. ஃபீனிக்ஸ் ஓகே, இது வேணாம், உள்ளே வந்துடு, உள்ளே வந்துடு. ஏய், இவன் ஹை லெவலா? ஓகே, நம்மக்கிட்ட இப்போ நிறைய பாஸ் இருக்குது கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இவன் ஒரிஜினல் வேணாம் கைஸ், இவன் எடுத்துக்கலாம். என்கிட்ட டெத் இருக்குன்றதே நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, நான் டெத்தை வச்சே நான் அடிக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வேணுன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இது எப்பவுமே உடம்புல இருக்கட்டும். ஓகே, ஒருவேளை டெத்து செத்து போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ பாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சமன் பண்ணிவிடுவோமா? வாடா 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 வாடா, டப்புன்னு கீழே இறங்கடா. இந்தா வாங்கு. என்னடா டெத்து பவரை போடுறா. ஓகே, இந்த பிளாக் ஹோல் சூப்பரு. என்ன இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா? நான் டெத்து அசால்ட்டாக முடிச்சிட்டான். ஆனால் இவனை ஈஸியாக முடிச்சிடுறான். அவங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்படுறானே, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. சரி, ரைட், ஓகே இருங்க. ஓகே, அடுத்து உள்ள ஓடியா. வேலையை ஈஸியாக முடிச்சு விட்டேன். இது வேறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், இது எடுத்துடலாம். நைஸ், உள்ள ஓடி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், இவனை சமன் பண்ணிவிடுவோம். பறக்கறது எதிராக என்கிட்ட எதாக இருக்கா? நீ உடம்புலேருந்து கன்று எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். அப்படியே இதை எடுத்து கையிலே வச்சுக்கலாம். அவன் ஸ்பான் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு தட்டி அவனை டேம் பண்ணிடணும். ஓகே, ஓடியோ 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 வெளியே ஓடியோ. இங்கடா, இந்த வாங்கு. இறங்கின உடனே அடிச்சிட்டேங்க. நைஸ். இவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஓல்டு தானே, என்கிட்ட ஓல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை லெவல்ரா நீனே? கேவலமான லெவலில் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. ஐ திங்க் வேணாம், இவனை கொண்டுடலாம். இந்த லெவலில் நீ கிடைக்காம இருக்கலாம்டா எனக்கு. செத்து போயிடு, சாவு. ஓகே, நான் மறுபடியும் போயிட்டு செஞ்சு எடுத்துட்டு வரேன். இந்த லெவலை வச்சு நம்ம என்ன பண்ணுது? இவனுக்கா அவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கு கேஸ், வேலைக்கு ஆகாது இது. ஓகே, ஸோ மறுபடியும் செஞ்சு எட்டுன்னு வரேன். 160 லெவலு. இதை வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 700 லெவலில் இருந்தால் கூட சமாளிச்சிருக்கலாம். ரொம்ப லெவல் கம்மி. மறுபடியும் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். இந்த வாட்டி 2 செய்கிறேன். இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்றாச்சும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உள்ள ஓடியா உள்ள ஓடியா உள்ள ஓடியா. ஓகே, ஸ்பான் பண்ணு. ஓடியா 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 ஓடியாடா, சீக்கிரம் நல்ல லெவலில் வா பார்ப்போம். இதோ அப்படியே செத்து போயிடு. நைஸ்.
ஓகே ஸோ இன்னொருத்தனையும் ஒருத்தனை ஸ்பான் பண்ணி இதே மாதிரி அடிச்சு காலி பண்ணும். எல்லாருக்கும் அந்த பிளாக் ஹோல் அட்டாக் தான் ஒரே அடியில் கதையை முடிச்சு விட்டுருது. வா 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 வா. அஜிஜோ. ஓகே கேஸ், நல்ல வேலை பட்டனை மாற்றி எடுத்தனாலும் கரெக்டாக சம்பவம் பண்ணி விட்டேன். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டேம் பண்ணுற இது வர வைப்போம். இங்கே இருக்கு. ஐயோ கொசா 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 கொசான்னு இன்கேம் டைனோஸ் பான் ஆகுது. இந்த மோடிலே கடுப்பான விஷயமே இதுதான். இந்த இடத்துல ஏதோ பாஸ் இருக்கான்னு இடி இடிக்கிற சவுண்டு கேட்குது. மேபி இந்த பாஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இடி இடிக்கிற சவுண்டு கேட்கும். அவன் பேர் என்னது, யுட்டி பாஸு. இல்லை இப்போ நம்ம அடிச்சோமே அவனுங்களால இடி இடிக்குதோ, அவனுக்கு அந்த பவர் கிடையாது. இருங்க, ஸோ இப்போ இவனுங்களால் கூட இடிக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. இது காலி பண்ணிடலாம். இதுதான் அந்த இடி இடிக்கிறதுக்கு. ஆனால் காரணமானு தெரில. ஏன்டா ஏன்டா. சரி ஓகே, இவன் மீட்லாம் கலெக்ட் பண்ண மாட்டான், நம்மளே அடித்து காலி பண்ணும். நைஸ். இந்தா ஓடிப்போ. ஸ்பான் ஆகிறது கொஞ்சமாச்சும் ஹை லெவலில் ஸ்பான் ஆகணும், எல்லாம் செம்ம காண்டாயிடும். நைஸ். ஓகேடா, இது ஒரு பக்கம் கையிலே வச்சுப்போம். நானூற்றி 80. ஐயோ என்னத்தான் சொல்றதுன்னே தெரில. முன்னோட இப்போ பரவாயில்லன்னு தான் தோணுது. என்ன கேஸ் இப்படி ஒரு சொதப்பலா ஸ்பானா வரானுங்க. 480 440. சரி என்ன பண்றது. ஓல்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. சரி இவனே நம்ம டைம் பண்ணுறோம், அவன் தேவை கிடையாது. 440 தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். ஓகே நைஸ். ஓகே நம்ம கிட்ட இருக்கிறதுல ஏதாச்சும் ஹை லெவல் சேடலாச்சும் இருக்கா? ஓகே பரவாயில்ல கைஸ், 7000 ஒரு சாடல் கிடச்சிருக்கு. இதை போட்டுட்டு செத்து போடும். அட்டாக் ஒன்று போடுவானே, என்ன பட்டன்ரா? ஓகே முடிஞ்சு போச்சு. நைஸ். ஓகே இவனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெவலப் பண்ணிவிடுவோம். ஸோ இவனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்லாம் இப்போதைக்கு பணம் போடுத்து நாசமாக போச்சு. டெவலப் பண்ணுறது என்கிட்ட இல்லை, நான் மறுபடியும் செஞ்சு தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னடா எப்படி ஓடுது சும்மா கிடுகிடு கிடுகிடுன்ட்டு. ரைட் ஓகே, டெவலப் செஞ்சு எடுத்துகிட்டு வருவோங்க. கீழே விழுந்துடாத, கீழே விழுந்துடாத, கீழே விழுந்துடாத. இவன் வர கோமாளி போடா. இந்த வேரோல்ஃப் இங்கே தான் எங்கேயோ சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு இந்த இன்னொன்று வந்து சாவு. இந்த மாதிரியே அடிச்சே பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ணிக்கலாமோ? எதுக்கு இப்போ லெவலப் போர்ஷன்லாம் செஞ்ச டைனோஸை கில் பண்ண மாதிரியும் இருக்கும், லெவலப் போர்ஷன் செஞ்ச மாதிரியும் இருக்கும். இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம போயிட்டு செஞ்சுட்டே வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் எந்த பாஸ் அடிக்கலான்னா, வித்தியாசமாக எவனா இருக்கிறானா? இவன் பார்க்கறதுக்கு செம்மையாக தான் இருக்கிறான். இல்லை இவன் கடைசிக்கு முன்னாடி இருக்கிறானே. இந்த மான் மாதிரி இருக்குது, அடிப்புமா? நல்லா தான் இங்கே இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம இதை பண்ணவே இல்லைல்ல, பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஓகே
இதில் நிறைய டைனோஸ்லாம் புதுசு புதுசாக ஸ்பான் ஆச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அது எதுவும் இதில் ஆகலை. எக்ஸ்பி எக்ஸ்பி ஒரு 20 செய்வோம். ஓகே, எக்ஸ்பி அவுட்டு. அப்புறம் ஹெல்த் போர்ஷன் வேறு இல்லை கைஸ். ஹெல்த் போர்ஷன் ரெடி பண்ணணும். ஐயோ 4 தான் செய்ய முடியுமா? அடா நிறைய இருந்துச்சாடா. இதான் இவ்வளோ இருக்கே. இங்கே டைப் பண்ணுமா? ஆடா ஹெல்த் போர்ஷனுக்கு என்ன மிஸ் ஆச்சு? டைனி பெரி எல்லாமே இருக்கணுமே, என்ன இல்லை இதில்? 1 செகண்டா? ஓ டைனி பெரி இல்லை கேஸ். ரா மீட்டும் ப்ரைம் மீட்டும் இல்லை, டைனி பெரியும் இல்லையா? நாசமாக போச்சு. மீட் இல்லாமல் வந்திருக்கே. என்கிட்ட மீட் இருக்கணுமே. நெக்ஸ்ட்டு டைனி பெரி இல்லை, நாசமாக போச்சு. நம்ம பெரிஸை கலெக்ட் பண்ணுமா? இருந்த பெரிஸ் எல்லாம் இது வரைக்கும் முன்னாடியே இருந்துச்சு, எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, மறுபடியும் பெரிஸை கலெக்ட் பண்ணும். மறுபடியும் நான் நார்காட்டிக் செய்யணும். எல்லாத்துலேயும் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில. ஃபிட்லெஸ் இருக்கா? போச்சுரா, இதுவே கெட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேங்க சார். ஐயோ எல்லாத்துலேயும் அவுட்டு. வெயிட்லெஸ் ரெடி பண்ணோம். ஓகே சரி ஓகே, அதை பண்ணுவோம். சரி ஓகே, பாஸ் ஃபைட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆஃப்லைனில் தான் அதெல்லாம் வந்து பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸ்பி ஏற்றி விட்ருங்க சிவனுக்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்பி? அடங்க, எக்ஸ்பி எடுத்துகிட்டே வரலையா? எங்கே எடுத்து வச்சுனே? ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸ்பி 2 இருந்திருக்கு போல. ஹெல்த்து தாறுமாற ஏற்ற உனக்கு. ஹெல்த்து 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 லைட்டாக கொஞ்சம் ஸ்டாமினா, மெயிலி டேமேஜ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறைய ஏற்றிடலாம். ஓகே, மீது எல்லாமே ஹெல்த்தாக இருக்கட்டும். மூமெண்ட் ஸ்பீடு லைட்டாக. இன்னும் இவனுக்கு எக்ஸ்பி ஏற்றலாமோ? அதுக்குள்ள அவசரப்பட்டு போட்டேன். டக்குன்னு ஏறிடுச்சுன்னா டக்குன்னு முடிச்சு விட்டுடலாம். ஓகே, ஹெல்த் ஏறிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு இவனை ஒரு மேக்ஸ் லெவலில் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இவனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மானை அடிக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓடு. நைஸ், நல்ல டேமேஜ் தான் விழுது. இருந்தாலும் இவன் அந்த மானை அடிச்சிருவானா? இது வேற 1000 பில்லியனில் இருக்கும்னு நினைக்கிறேன். சாவு. ஓகே நைஸ். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மானை இவன் அடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. அடாடா போடா. டேமேஜ் என்னமோ நல்லா தான் கைஸ் கொடுக்குறான். என்ன கைஸ் இது கீழே இவ்வளோ டேமேஜ் எனக்கு காட்டுது? யாரா பண்ண வேலை இது? நான் சண்டே போடல, எப்படி எனக்கு இவ்வளோ டேமேஜ் வந்துச்சு? கீழே அவனும் பவர்ஃபுல்லாக இல்லையே. ரைட் ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த மானை ஸ்பான் பண்ணி விட்டு இப்போ போட்டு பொலம் பொழக்கலாம். ஓகேவா? இந்த மானை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பார்ப்போம். சிவனே என்ன அடிக்கிறான்டா. யாரா அடிக்கிறது? டே ஏன்டா இங்கெல்லாம் வந்து ஸ்பானா வரீங்க? தேல கட்சிச்சு. ஓடு. வரும்போதே அதிர்ச்சிக்குள்ளாய் தான் வருது. என்னடா இது பறந்து வர? யாரு கைஸ் இவன்? வேற லெவல்ல சம்பவம் பண்றான். இந்த செத்துரு.
ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஓ எல்லாருக்குமே 1000 பில்லியன் இருக்குது கைஸ். ஓடு ஆக்சுவலி ஆனால் முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ முடிப்போது என் கதை முடிப்போது. அஜ்ஜோ டிராப் பண்ணி தொலைச்சிட்டானே. ஓடுறாடே ஓடிடுறா தெரியாம ஹெல்த் போடுறேன்ட்டு டிராப் பண்ணிட்டேன் கைஸ் அவனை. ஆனால் ஒரே ஒரு வேலையை தான் பண்ண முடியும். இருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவனை காப்பாத்திட்டேன். என்னப்பா தம்பி நேருக்கு நேரம் நின்று அடி வாங்கிட்டு வர பாருங்க. ஹெல்த்தை தெரியாம கீழே போட்டேன். சரி இருங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு ஐயோ ஹெல்த் செய்யறதுக்கு வேற டைனி பெரி வேணுமே. அப்படி இதுக்குள்ள எதுவுமே காய்ச்சிருக்காது. அதுக்குள்ள இன்னும் நான் விவசாயமே பண்ணலை. லூட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு எது என்கிட்ட ட்ரைக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். எது ஹை லெவலு? ஓகே இது கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது. சரி எதில் சாடல் போட்டிருக்குன்னே தெரில. ஏதாவது ஒன்று சாடல் போட்டிருப்பேன். ஓகே எப்படி கீழே இறங்கி ஓடிடலாங்க. ஓ நைட்டு வேறு ஆக போதா, இருட்டிக்கிட்டே வருது. ஓகே இந்த சைட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு சாடல் போட்டிருக்கேன்னே தெரில. சாடல் எதாவது போட்டிருக்கேண்ணா இதுக்கு? ஓகே இதுக்கு சாடல் போட்டிருக்கேன். ஓகே நம்ம டைனி பெரிஸ் போட்டு தாறுமாறாக கலெக்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல போய்ட்டு என்னோட லூட்டை கூட திருப்பி கூட எடுக்க முடியாது. இப்படி தான் எதாவது பண்ணி ஆகணும். இருக்கிறோண்டா வர்றோம். எண்ட் ஆஃப் தி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அப்படியே நைட் ஆகிடுச்சு. பகலில் போயிட்டு தான் சண்டை போட போகிறேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இது சாவு முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணி மூலமாக கலெக்ட் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே நான் வந்து ஃபுல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நைட் ஆகிடுச்சு வேறு, பகலாகிட்டு பிறகு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,800 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே இதுவே கரெக்டாக தான் இருக்கும். போயிட்டு நம்ம வந்து ஹெல்த்து செய்வோம். ஏனிபரி ஆல்ரெடி என் உடம்புல வந்திருக்கான். 7 தானே செய்ய முடியுமா? போடா மீட் இல்லையா? ப்ரைமீட் இல்லை, ப்ரைமீட். ஓகே ஒரு இதில் ஒரு 1600 இருக்கு. இதுக்குள்ள ஒரு 200 இருக்கு. போதும். ஓகே 19 செய்ய முடியுங்க. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கூட சண்டைக்கு போவோம். இவனுக்கு ஹெல்த் எவ்வளோ இருக்கு? 49 பில்லியன். அதுக்கு 1000 பில்லியன். சரி ஓகே அப்போ 3 டைனோ வச்சு அடிக்கலாமா? ஆக்சுவலி 3 டைனோ எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். சரி வாங்க மறுபடியும் சண்டைக்கு போவோம். சொதப்பல். போயிட்டு சண்டை இந்த பக்கம் தானே போட்டோம் இல்லையே? இந்த பக்கம் போட்டா மாதிரி இல்லையே. இந்த பக்கம் சண்டை போடல, இந்த பக்கமா போட்டோம். பறந்துரு. ஓகே இந்த பக்கம் தாங்க போட்டிருக்கோம். மான் பார்க்கறதுக்கு செம்மையாக தாங்க இருக்கு. எல்லாம் வரும்போதே பறந்து வந்து அடிக்கிறான். மேபி அதுக்கு பறக்கிற பவர் எதா இருக்கான்னு தெரில. வடா போலாம். நீ இந்த வாட்டி செத்துட்ட அவ்வளோதான். ஒரே அட்டாக் தான். திருப்பி 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 போட்டு காலி பண்ணவனை இதா போட்டு போல அவனை. ஐயோ சரியாடி இருக்கிறாங்க. இந்த அட்டாக் போடு. போட்டு தள்ள அவன் மேலே. அந்த அட்டாக் நல்ல டேமேஜ் கொடுக்குது. ஸோ மறுபடியும் இந்த அட்டாக் போடுறான்.
போடுற அட்டாக்க. நைஸ். ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு தெரிலடா அவனுக்கு. இது ஏன்டா எடுத்த? ஓகே ஆல்மோஸ்ட் குறைச்சிட்டேங்க. ஓகே 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 ஹெல்த் போகுது. ஓகே இந்த வாட்டி கரெக்டாக பார்த்துக்கணும். ஏய் சூப்பரான அட்டாக் போடுறாங்க கைஸ். இங்கே பாருங்க ரிங்கு கிரியேட் பண்ணிட்டாங்க சிவன். நைஸு. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்வொல்ஃப் மாதிரின்னு நினைக்கிறேன். ஆடாடா திருப்பி அடிக்கிறானே. இதை வரேன். ஐயோ 11 நிமிஷம். செத்துறாதரா ஐயோ. 3 2 1. ஹெல்த்தை போடு. ஓகே எஸ்கேப்பு தப்பிச்சு. ஐயோ சவுண்டு வேறு காப்பிரைட் விழுமான்னு தெரில. சரி சவுண்டை குறைச்சிட்றேன். ஐயோ கைஸ் அவனுக்கு அந்த அட்டாக்கே விழல கைஸ் அவனுக்கு பாருங்களேன். ஆடாடா நைஸு. இல்லை இந்த இடத்த விட்டு ஓடிடு. அவனை மேலே இந்த பக்கம் வர வச்சிரு. வீணா போனோம் கட்டங்கட்டி அடிக்கிறான். சுற்றி ரிங்க வர வச்சுட்டான். போடு அட்டாக்கு வேற மாதிரி. சவர்றான். இந்த வாங்கி போடு. இந்த அட்டாக் போடு. மறுபடியும் லேசர் அட்டாக் போடுறான். லேசர் முடிச்சிரு. ஐயோ லேசர் அட்டாக் பெருசாக அவனுக்கு அஃபெக்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். ஐயோ முட்டிட்டாங்க கைஸ் அவன். போடு வேற லெவல். ஐயோ அட்டாக் விழலையே. இருங்க கைஸ் மறுபடியும் ஹெல்த்தை போடுறோம். அட்டாக் அவன் மேலே சரியாக விழ மாட்டேங்குது கைஸ். இந்தாடா போடுற அட்டாக்க கைஸ். லேசர் அட்டாக் அவன் மேலே பெருசாக எஃபெக்டே வர மாட்டேங்குது. ஆடாடா ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த ரிங்கு ஏறா வெளியே. நேர்மையாக சண்டை பண்ணா. எனக்கு அந்த ரிங்கு பவர்லாம் கிடையாதுடா. போச்சுடா இது வேற மோசமாக அட்டாக் நடக்குமே. போச்சு. அவனுக்கு ஹெல்த் ஏறுதா ரிட்டனு. என்ன கைஸ் நடக்குதுங்க? இந்தாடா இந்த அட்டாக் வாங்கடா. போடுறா அட்டாக்கு. நைஸ். ஓகே நைஸ். சரியான அட்டாக் விழுந்தது. வீணா போனோம். அந்த சாங் மட்டும் இல்லைனா சவுண்டோட பார்க்கறதுக்கு செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த அட்டாக் போடுறான். போடு. ஐயோ எகிரி அடிக்கிறானே. இறா வரேன். நைஸ். ஆடாடா டேய் அவன் இந்த பக்கம் இருக்கான்டா. நீ எந்த பக்கம்டா வர்ற? ஓகே நான் தான் விடணும்ல. தப்பா பண்ணிட்டு அவனை பிடிச்சி. ஓகே கைஸ் முடிச்சு விட்டுடலாம். என்ன நம்ம பண்றான்? இறா வரேன். இந்தடா செத்துறா டேய். செத்துரு. இந்த அட்டாக் ஓகே செம்ம. போடு வேற லெவல். அகெயின் இப்போ இவனுக்கு ஹெல்த் போட்டு தான் ஆகணும். இல்லைனா நம்ம கதையை இவன் முடிச்சிடுவான். ஓகே இன்னும் ஒரு வாட்டி போட்டுட்டுனா கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. போடுறா. லேசர் அட்டாக் போடுறா. செத்து போடா. அடா ச்சே. ஓ இந்த பக்கம் வந்துட்டே நீனே. அவனை உரத்தில் உன்னை நான் இப்படி போடு. சாவு. போடு. முடிச்சு விடு. நைஸ். அவ்வளோதாங்க. சின்ன ஒரு வாட்டி அந்த லேசர் அட்டாக் போட்டால் இவன் கதை முடிஞ்சிடுங்க. செத்து தோடா. ஐயோ என் கதை முடிஞ்சிடும் போல. ஹெல்த்தை கவனிக்காமல் விட்டேன் நான். முடிச்சு விட்றா. லேசர் அட்டாக் போடுறா. முடிஞ்சிடுச்சுடா. அடடா லேசர் அட்டாக்லாம் தப்பிச்சிட்டாங்க அவன். ஆமாம் அவன் எனக்கு பின்னாடி இருக்கிறான். அப்புறம் எப்படி அவன் மேலே கரெக்டாக அட்டாக் போடும்? ஐயோ சாவு போதே. ஓடிட்டு கொண்டாரு. அப்படியே ஓடிக்கிட்டே இரு. அந்த இது குறையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஓடி பிடிச்சி விளாட்லாம் வா நீ சைடு. ஓடு. அங்கே இருக்காங்க சார். ஓகே இப்போ ஏற்றிட்டு அவனை போட்டு அடிக்கலாம் வாங்க. இந்த வரண்டா டே கீழே போகிறா. இந்தடா செத்துடுறா. ஃபைனலாக முடிச்சிட்டோங்க. வா எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் இவன் தாங்க கெத்து. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ டைனோசர் பிடிச்சிருப்போம். ஆனால் இவன் அளவுக்கு எவனுமே கிடையாது. என்னதான் இவன் லோ லெவலாக இருந்தாலும் கரெக்டாக வச்சு அடிப்பான். அட்டாக்ஸ் எல்லாம் ஓப்பியாக இருக்கும். ஓகே இப்போ மறுபடியும் சவுண்ட் வர வச்சுக்கலாம். மேபி சவுண்ட் இல்லாமல் பார்க்கறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். சண்டை நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் சவுண்டோட பார்த்துருந்தா சவுண்டு இல்லாமல் போயிடுச்சு. 2 பேரும் மாற்றி அவனுக்கு லேசர் அட்டாக்லாம் விட்டு செம்மையாக இருந்திருக்கும்.
இந்த சவுண்டு அவன் விடுற சவுண்டு நல்லா இருந்திருக்கும். சரியான டேமேஜ் கிஸ். ஓகே ஸோ இப்போ அவனை டைம் பண்ணும் எப்படி தான் இருக்கான்னு பார்க்கலாம். நான் இவன் ஒரு ஓபி டைனோன்ட்டு மறுபடியும் காமிச்சிட்டாங்க கிஸ். நம்மகிட்ட என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவன் அளவுக்கு இல்லை எதுவும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு ஒருத்தன் இருக்கும், அவனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை டைம் பண்ணுவோம். இவனுக்கு என்ன கேட்கணும்னு தெரில. சரி ஓகே வரும்போதே இது கையோடு வச்சுக்கலாம். நல்ல லெவலில் ஸ்பானாவோட பரவாயில்ல கைஸ். ஆஹா இதுவும் பார்த்தீங்கன்னா 1000 லெவலில் உட்காரும். எதுவுமே அப்டேட் பண்ண முடியாதுல்ல. நைஸ் பார்க்க நல்லா இருக்கு. செமையாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது எல்லாமே ஏதோ ஒரு அனிமையில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பார்க்குறதுக்கு பொக்கிமான் மாதிரி இருக்குது. ஓ எனக்கு மட்டும் தான் இது பார்க்குறதுக்கு பொக்கிமான் மாதிரி இருக்குதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதான்ட்டு சொல்லுங்க கைஸ். ஆனால் பொக்கிமானில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ லெஜெண்டரி பொக்கிமான்ட்டு சொல்லுவானுங்க. நடக்கிறது பாருங்களேன், குதிரை நடக்கிற சவுண்டு கேட்குது. நைஸ். இதில் அனிமேஷன் ஃபிசிக்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் டைனோஸ் தான் ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஒரே பிரச்சனைனானே அதுதான் இதில். ஓடு தெரிக்க விட்றானே. இருங்க போயிட்டு எவனையாச்சும் போட்டு அடிக்கலாம். ஆனால் இவனை வச்சு வேற ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இருங்க இவனை க்ளோன் போட முடியுதான்னு பார்க்கணும். க்ளோன் போட முடியுது. கைஸ் இன்னும் இப்படி அட்டாக் பண்ணுறான். வேற லெவலு டேமேஜ் ஓபியா இருக்கே. நைஸு. அடேங்கப்பா என்னென்னமோ பண்றாங்க சிவன். இந்த ரிங்கு போட்டானே அது. எல்லா பட்டன்லயும் அட்டாக் இருக்கு. ஆனா ரிங்கு போடுறது ஓ கண்ட்ரோல் பிளஸ் 6 அழுத்தணும் ரிங்கு போடுறாங்க. நைஸ். இந்த ரிங்கு போட்டால் நம்மளுக்கு தான்டா பிரச்சனை. திடீர்னு ஆப்போனன்ட் டைனோ நம்மளுக்கு இதோட பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஓட முடியாது. ஓகே ஏய் ஓடி வந்துடா. அப்படி குனிஞ்சு ஓடிடுறா. எப்படி இருக்கு இந்த ரிங்கு பார்க்கறதுக்கு? ஓகே எட்டவா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைஸ் நல்லா தான் இருக்கு. ஒரு டூம் மாதிரி கிரியேட் பண்ணிடுறான் அப்படியே. போடு. டேமேஜ் ஓபியா இருக்கு. ஒரு கோல்டு பேசற கதை முடிஞ்சிடுச்சு. ஓடு தரமா இருக்கு. சில எல்லா பட்டனும் அழுத்தினாலும் அட்டாக் இருக்கு. அதாவது மெயின் எது அட்டாக் பட்டன் அழுத்தணும் அந்த இதுக்கு மட்டும் தான் இருக்கு. நைஸ். ஓகே நான் இவனை போயிட்டு க்ளோன் போட முடியுதான்னு பார்த்துட்டு வரேன். இவனை மட்டும் க்ளோன் போட முடிஞ்சுது. வேற ஒரு இருக்குடா. இவன் நல்ல டேமேஜ் கொடுக்குறாங்க. ஏய் வேகமாப்படா. பறந்து வந்த மாதிரிலாம் வந்த டம்முன்னு நின்னுது என்னோட பவர்ஸ்லாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, என்ன தான் பண்ணாலும் இவனை வந்து எதுவுமே பண்ண முடியல. இவனை லெவலப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். மூமெண்ட் ஸ்பீடு அது இது நிறைய வெயிட்டாக ஏற்றிக்கலாம் எல்லாத்தையும். மெகத்திரியத்தை போயிட்டு அடிப்புமா. அடி வாங்குறதுக்குன்னே வருது கரெக்டாக. போடு முட்டி போட்டு பொலன்னு பொழக்கிறான் இவனை. கீழே விழுந்துடாது. போடு. எல்லாம் செத்து போச்சா? இதுலயும் பாத்தீங்கன்னா 2 சர்வேவா இருக்கு. அதே எப்படி சர்வே ஆகலாம்? தாவு. போட உள்ள போடா. ஓகே ஐ திங்க் உள்ள போகாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்லை பட்டுனா ஃபால் டேமேஜ் மட்டும் இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டி டைனாவில் வந்து கீழே இறங்கும்போது செத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே உள்ள போட முடியுதான்னு பார்ப்போமா? க்ளோன் பண்ணணும். ஐயோ என்னடா க்ளோன் ஆகு. க்ளோன் ஆகலையே. ஸ்மால் பாய்
க்ளோன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். க்ளோன் ஆகலை. சரி ஓகே, மற்ற டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளேயே போட்டு போயிடலாம். இருக்கிறது எல்லாத்தையும் கொச கொச நம்ம உடம்புல எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்றபடி எதுவும் இது கூட உள்ள போட்டுக்கலாம். ஐயோ கன்று அது இதுன்னு தாறுமாறாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னீங்களே இந்த கன்னை வச்சு அவனை போயிட்டு அடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை கைஸ். இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணி சாவரம் பாருங்க. ஆனால் அந்த மாதிரி கமாண்ட் பார்த்தேன், கன்னை வச்சு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே பவர்ஃபுல் கன்று வந்து பார்த்தீங்கன்னா எது இங்கே கேடு இருக்குமே, ஓல்டு ஆரிஜினலி இல்லையா ஏபிஸில் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே இதான் ஏபிஸில் எந்த கன் பவர்ஃபுல்லு? ஓகே இதுதான் பவர்ஃபுல்லு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சோலோட இது வேணுமா? ஓகே மேபி இருக்குன்னு நினைக்கிறேன்ட்ட. அடடா ஹெல்த் அங்கேயே வெளியிலே போட்டு வந்துட்டோம் கைஸ். பர்ஃபெக்ட் சோலோட 52 இருக்குது. ஓகே நம்ம எந்த வழியில் வந்தோம்? அவன் உடம்புல இது போட்டோம்ல, அது அப்படியே கீழே வந்துட்டேன். ஹெல்த்து நாசமாக போச்சு. ஹெல்த்தை மறுபடியும் கீழே போட்டு வந்துட்டேங்க. அடாடா ஹெல்த் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போம். என்ன கைஸ் இது? ஐயோ எந்த இடத்துல அடிச்சேன்னு தெரில. இந்த இடத்துல இன்னொரு பேக் இருக்கு. அது இருக்கு கைஸ். ஆடா மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? மறுபடியும் செய்கிற மாதிரி இருந்திருக்கும். சரி ரைட் ஓகே, இப்போ போயிட்டு அந்த இவனை போட்டு அடிக்கிறேன். ஏய் இதை பாருங்க, இந்த கன்னில் எலக்ட்ரிக் ஷாக்லாம் ஸ்கின்னு போட்டு விட்டா மாதிரி இருக்கு. நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இதுவெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே மேபி அப்போ பவர்ஃபுல்லாக தான் இருக்குமோ? யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? போடு. ஆனால் வாய்ப்பு இல்லையே. 1,80,000 டேமேஜ் அசால்ட்டாக விடுது. எங்கே இருக்கான்னு தெரில. இருங்க வரேன். நான் சாக போகிறேன். எதுக்கு? எங்கடா எங்கே டிஸ்பன் ஆகிட்டானா என்ன? ஓ மை காட், டிஸ்பன் ஆகிட்டு இருக்காங்க அவன். அந்த மங்கி இங்கே இருக்கு. அவன் எப்படி டிஸ்பன் ஆனா? நம்ம சிங்கிள் பிளேயர் தானே இது. சர்வர் இருந்தால் கூட டிஸ்பன் ஆகிருக்குமா? ஆக்சுவலி இருங்க வரேன். இந்த கன் யூஸ் பண்ணி யாரா அவன்? இங்கே எங்கேயாச்சும் இருக்கிறானா? இல்லையே இல்லை. அதுக்குள்ளேயே டிஸ்பன் ஆகிட்டான். டிஸ்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. சரி இருங்க, இதை வச்சு எப்பிக் அடிக்க முடியுதானே பார்ப்போம். எப்பிக் செத்துச்சுன்னா நான் மறுபடியும் அவனை வந்து ஸ்பான் பண்ணிட்டு வருவேன். ஏய் வாடா 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 வாடா. எப்பிக் தானே இது? எப்பிக் பிக் ஃபுட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.3 மில்லியன் ஹெல்த் இருக்கு. சாவதான் பார்ப்போம். ஓய் சாவுது கைஸ். நைஸ். ஓகே நான் போயிட்டு அப்போ செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓ 4.3 பில்லியனே அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிடுச்சு. ஓகே நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் செஞ்சு மறுபடியும் இந்த கண்ணால் அடிச்சு காலி பண்ணி பார்க்குறேன். ஏய் என்னடா? ஓ செடிமெண்ட் 19 இல்லையா? செடிமெண்ட் இதுக்கு ஹை சோலா என்ன சொல் பண்ணோம்? ஐயோ அது மறந்துட்டனே. இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 19 செடிமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணணும் சுத்தம். பரவாயில்ல, இது கொஞ்சம் வேகமாகவே ஆகுது. இதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும். இதில் ஃபியூன்ச்சி இல்லை தாறுமாறாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே. ஓகே, வேற உல்ஃபையும் அவனை வந்து செஞ்சுக்கிட்டேன். இப்போ போயிட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணும். அப்படி ஒரே கண்ணில் அவன் செத்தானோ வச்சுங்களேன், செம்ம பல்ப். நம்ம இவ்வளோ டைனோஸ் இவனை அடிக்கிறதுக்காக கொன்னோம். ஓகே, நான் என்ன பண்ணுறோன்னு வச்சுங்களேன், மேபி கரெக்டாக என் தலைக்கு மேலே தான் அவன் ஸ்பான் ஆவான். இந்த எட்ஜில் வந்து அவனை ஸ்பான் பண்ணுறேன். அப்போ தான் பறந்து நான் ஓடுறது கரெக்டாக இருக்கும். பறந்துரு 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 பறந்துரு. புஷ் புஷ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு எஃபெக்டிவா அந்த அட்டாக் விழல. ரெண்டு அடி அடிச்சேன். அதுவும் மேல ஒரு தண்டம் இருக்கான் பாத்தீங்களா? இப்ப அவனை வச்சு அடிக்கிறேன் பாருங்க. வேஸ்ட் கைஸ் இவன். ஆனா அவனை வேற கிட்ட வேற கூட்டிட்டு வர முடியாது. ஓகே, நான் இதுல இருந்து ஆடாடா அவனை கூப்பிட்டா எல்லாருமே இது பண்ணுவானுங்க. பரவாயில்லையே, இவனோட அட்டாக்லாம் பார்த்தா காண்டாவும். இன்கேம் டைனோஸை கூட இவன் உருப்படி அடிக்க மாட்டாங்க சிவன். ஓகே, ஏறிட்டுனா போயிட்டு இந்த அடிக்கிறேன் பாருங்க. இவ்வளோதான் என்னோட அட்டாக். உருப்படியாகவே இருக்காது இவனோடது. சரி இருங்க, இந்த இவனை கூட கொல்ல மாட்டேங்கிறான். ஆடா இன்னைக்கு கொண்டுட்டேன், அன்னைக்கு சண்டை போட்டால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி இருங்க, கன்று வேலைக்கு ஆகலை. கன்று இவன் உடம்புல இருந்து அக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியல பாருங்க. டேமேஜ் சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலி இவன் துப்புறது ஃபயரே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நேருக்கு நேராக அடிக்கிறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஏதாவது ஒரு உருப்படியாக மொக்க அட்டாக் ஒன்று போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். சரி இருங்க, இவனை டைரெக்டாக அவன் கூட அட்டாக் பண்ண விட்டு சாவடிச்சிடலாம். இதே சண்டை போட மாட்டான்னு நினைக்கிறேன், சுற்றினே கிடப்பான். போன வாட்டி இப்படி சண்டை போடும் போது அவன் மேலேயே சுற்றிட்டு இருந்தான். எப்படியும் அதோட ஸ்பெஷல் பவர் விட்டா நான் செத்துருவேன். இவனை கில் பண்ணுறாடி. ஐயோ சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். இருங்க, சவுண்டை குறைச்சிக்கிறேன், காப்பிரைட் வந்துட போகுது. ஓகே நைஸ். அடிடா அடி அடிடா அடிடா அடிடா. என்னடா டேய், வைக்கிற பட்டன் தாண்டா எடுத்தனா. இந்த பக்கத்தில் கூட்டின்னு போயிடறான். பேச்சு நீ அவன் கூட சண்டை போடு. இவனுக்கு ஹெல்த்லாம் ஏறி இருக்கான். போவன் அடி ஓடு. போறான் கைஸ். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் கீழே விழுந்துட்டான. கீழே விழுந்துட்டோட இவன் அப்படியே ஸ்டெப்பா நிக்கிறான் பாருங்க கைஸ். அவனும் கீழே விழுந்துட்டான். இப்போ எப்படியும் செத்துருவான் தான் நினைக்கிறேன். போச்சுடா அவனோட இந்த அட்டாக் வந்துருச்சு கைஸ். போடா, நல்ல வேலை எஸ்கேப்பு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு போச்சு கைஸ். ஓ இல்லை, மித்து தான் செத்துருக்கு. நம்மளால ஓடிட்டு இருக்கானே. இல்லை கைஸ், வேலைக்கு வேலை. சும்மா போட்டு கொளுத்துறோம் பாருங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. அவ்வளோதான், அம்மா தீர்ந்துருச்சு. ஆக்சுவலி அப்படின்னா இது ஒரு 4-10 மில்லியன் ஹெல்த் வரைக்கும் காலி பண்ணோம். இது பில்லியனில் இருக்குல்ல, இது வேலைக்கே ஆகாது. நம்ம அளவுக்கு நல்ல ஹெல்த் இருக்கு கேஸ், கிட்டத்தட்ட 7.3 பில்லியன். அப்புறம் ஏன்டா உன்னை மட்டும் கில்லே பண்ண முடியல எங்களால்?
இவனுக்கு ஃபயர் டேமேஜ் மட்டும்தான் நல்லா விடுது, மற்றபடி எந்த டேமேஜும் இல்லை. எலக்ட்ரிக் நல்லா அடிக்க தாங்குது. ஓல்டு பகசஸ் அது ட்ரூ மீனிங்கா? என்னடா ட்ரூ மீனிங்? பேர் ஏறு தப்பாக வச்சிட்டோன்னா என்ன? இவன் தானா? இவனுக்கு சாடல் போடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 சாடல் இவனுக்கு. உள்ள பூந்து அடிச்சிடலாமா இல்லை தைரியமா இல்லை இவனை பறி கொடுத்துடலாமான்னு தெரில. இவன் கூட கஷ்டப்பட்டு நான் சண்டை போட்டிருக்கேன், தம்ப்லைன் கூட எடுக்கல. ஓகே வேணா விடுங்க, பார்த்துக்கலாம். டேமேஜ் நல்லா ஊப்பியாக தான் கைஸ் கொடுக்குறான். வீணா போனவன் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. இவன் ஃபுல்லாக மெலி டேமேஜ் தான், இவனை வச்சு பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அந்த செடி மாதிரி வளர வச்சானே, அது என்ன பவர் கொடுக்குறது? அது என்ன பட்டன் எடுத்து நான் வர வைப்பானு தெரில. இருங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ இல்லை 6. இது அந்த கேஜ் கிரியேட் பண்ணுறது. செடி வளருதா? என்ன கைஸ் இது? எனக்கு இதை பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா வேற ஒன்று தான் ஞாபகம் வருது. கண்ட்ரோல் ப்ளஸ் சிலையும் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல உருப்படியா. கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸில் ஏதோ ஒரு சம பவர். ஓகே நைஸ். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வருதா? கீழே சரியான டேமேஜ் நடக்குது கைஸ். ஓகே இருங்க வரேன். அப்போ ஏதோ சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவனை இப்போ மேலே கூட கொண்டுட்டு வர முடியாது. அடடா எங்கடா கேப்சர் பண்ணுறா சொல்லுங்க. மேபி இப்போ இவனை வச்சு அவனை அடிக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் கைஸ். அவனை இந்த பக்கம் கூப்பிட்டு வரோம். மயக்க மருந்து அடிச்சு அவனுக்கு இது பண்ண தானே சொன்னீங்க. டார்பர் ஏறுதா? அவனுக்கு டார்பரே இல்லையே, ஹைப்பே கிடையாது. அவனுக்கு டார்பர் இருந்தால் தான் மயக்க மருந்து அடிக்கிறதுக்கு. வாடாடே வா கரைக்கு வா. டிராகன் போச்சுரா ஓடி அவன் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் செத்தானுங்க தெரியலையே இந்த அட்டாக்ல. என் டிராகன் செத்து போச்சு அது தெரியுது. வீட்டுக்குள்ள இருக்குமே எவனா எத்திர போறான். வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவனை கில் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் அவனை பவர்ஃபுல்லா பிடிச்சிதான் ஆகணும். மேபி அந்த டிராகனை பிடிச்சாதான் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்க முடியுமோன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று இருக்கு கேஸ் ஃபயர். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபயர் டைப் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இவனை ஒன்றா அவன் டைம் பண்ணிட்டு இவன் கூட ஒன்றா சண்டை போட்டு பார்க்கலாம். இவன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கும். இவனோட இன்னொன்று லோ வெர்ஷன் ஒன்று இருக்கு என்கிட்ட. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கையிலே செஞ்சு பிடிச்சோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஓகே சரி ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஒரு சில சஜஷனையும் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுவும் வேலைக்கு ஆகலை. கன்னாலையும் அடித்து பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருந்தீங்க? மயக்க மருந்து ஏற்ற சொன்னீங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அவனுக்கு டார்பரே கிடையாது. மேபி அந்த ஃபயர் டிராகன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம டேம் பண்ணி அடித்தா மட்டும்தான் உண்டு. அந்த ஃபயர் டிராகனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் அது அனிமேஷன்லாம். சரி ஓகே கேஸ், ஸோ பாய்.